பொறுத்தது போதும். நம்ம இனிமேல் பொங்கித்தான் எழ வேண்டும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க மேல கைய வச்சவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. நம் பெண்கள் மேல் கை வைத்தவர்கள் சும்மா விடவே கூடாது. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. துபாய், அரபு நாடுகள், இல்ல சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல எல்லாம் இப்படிப்பட்ட கொடுமையான குற்றங்களை செய்தவர்களுக்கு உடனடியாக சட்டப்படி மரண தண்டனை கொடுக்கிறார்கள். அந்த மரண பயத்தையும் உயிர் பயத்தையும் அந்த தப்பு செய்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த பெண்கள் குழந்தைகளை காப்பாற்ற முடியும். வேற வழியே கிடையாது. ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் பொறுமையா கேஸ் ஆடிக்கிட்டே போலாம், பொறுமையா வெளில வந்துடலாம். இந்த கோர்ட் இல்லைன்னா அந்த கோர்ட், அந்த கோர்ட் இல்லைன்னா அதுக்கு மேல கோர்ட்னு போய் போய் அவர்கள் வெளியில வந்து விடுவார்கள் என்ற தைரியத்துலதான் இவ்வளவு பெரிய தவறுகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உயிர் பயத்தை, குழந்தைகள் மேல் கை வைத்தவர்களுக்கும் பெண்கள் மேல் கை வைத்தவர்களும் அந்த உயிர் பயத்தை கொடுத்தாதான் இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டாங்க. அதுக்காக இனிமேல் நாம பொறுத்தது போதும், பொங்கி எழ வேண்டும் என்று மறுபடியும் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன்.